இந்த அஞ்சலி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அசிங்கப்பட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பைரவி இருந்துட்டு, "ஓ! ஓகே. நீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இரு. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சாச்சு." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி கடைசியில பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா. அதாவது நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இங்க இருக்கணும், கார்த்திக் கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர, வேற எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசுக்குள்ள இல்ல. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வேணாம். அதாவது அஞ்சலி இன்னும் திருந்தவே இல்ல. பொட்டி படிக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு, "இது என்னோட வீடு, என்னோட ராஜ்யம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றவ, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவ எவ்வளோ பெரிய பெரிய தப்புக்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் நல்லாவே தெரியும். அதனால தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வீடியோ வச்சு மிரட்டும்போது இந்த பைரவி பயப்படாம, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவ நான் இப்பவே போலீஸ்க்கு அனுப்ப போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி மிரட்டும்போது, இந்த பைரவி பயங்கரமா பயந்து போயி, கடைசியில அவங்க செஞ்ச ஒரு காரியத்த கேட்டீங்க அப்படின்னா, நீங்களே பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு எவ்வளவோ இந்த அஞ்சலிய இங்கிருந்து தொரத்தணும்னு பார்க்குறாங்க. நம்ம கார்த்திக்கும் சுத்தமாவே புடிக்கல. ஆனா பைரவி இருந்துட்டு அதாவது இவ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்தா நமக்கு தான் நல்லது. இவள வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ விரட்டுறதுக்கு நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியான வழி கிடைச்சிரும். அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேயே இருக்க சொல்லி வந்து சொன்னாங்க. ஆனா இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கொண்டாட்டம். அப்பாடா! நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே இங்கேயே இருக்க போறோம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதாவது இந்த பைரவி மேடமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து நமக்கு அப்ரூவல் குடுத்துட்டாங்க அப்படின்னும்போது, இனிமே யார் சொல்லி எதுவும் ஆகப் போறது கிடையாது. யாருமே என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து பிரிக்க முடியாது, விரட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருந்தாங்க. ஆனா கடைசியில இந்த பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய கழுத்த புடிச்சு இழுத்துட்டு போயி வெளிய தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டா. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்துட்டு தனியா கூட்டிட்டு போய் மிரட்டுறது மட்டும் இல்லாம, நாட்டாம உங்க தீர்ப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து சொல்லுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு வந்துட்டாங்க. வெளிய போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்து என்ன ஆன்ட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கலாம்ல. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லல்ல. நான் செஞ்ச தப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மன்னிச்சுருங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவ பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கியம் ஆயிடலாம்ன்னு சொல்லிட்டு நான் நினைச்சுட்டு இருக்கா. நீ எவ்ளோ தைரியம் இருந்தா, இவ்ளோ பெரிய வேலைய நீ செஞ்சுட்ட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலா என்ன மன்னிச்சுருங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, உன்ன மன்னிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்குவாங்கன்னு நீ நினைச்சுட்டு இருக்கியா? உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்துக்கும் மன்னிக்கவே மாட்டேன். நான் இருக்கிறன்ற தைரியத்துல தானே இங்க வந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்பவே உன்ன கழுத்த புடிச்சு வெளிய தள்ளுறேன். நீ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளிய கஷ்டப்பட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கீ குடுத்தது யாரு? நம்ம இலக்கியா. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஆட்டம் போட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா வசமா சிக்கிக்குவாங்க. ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சவால்ன்றது சவால் தான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவ காட்டி மிரட்டுறது, அந்த வீடியோவ காட்டி மிரட்டுறது, அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும், கௌதமும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோட இருக்காங்க. அந்த சவால்ல ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து அடிச்சு விரட்டுனதுக்கு அப்புறமா, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் கொஞ்சம் பொசெசிவ் ஆக போறா. ஏன்னா நம்ம கார்த்திக் இருந்துட்டு பிரியாவ கல்யாணம் பண்ண போற விஷயம், லவ் பண்ற விஷயம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நிலைமைக்கு ஆளாக போறா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.